ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மத்திய பிரதேஷ் மாநிலத்தின் கருத்து கணிப்பு. வெகு விரைவில் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் நடக்க இருக்கிறது. ஸோ அந்த தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த கட்சி வெற்றி பெறப் போகிறது என்கிறதான இந்த கருத்து கணிப்பை நம்முடைய தமிழில் நான் சேனல் வெளியிட்டு வருகிறது. லாஸ்ட் எபிசோட்ல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் களம் எவ்வாறாக இருக்க போகிறது, மக்கள் யாருக்காக ஓட்டளிக்க போகிறார்கள், எந்த கூட்டணி எந்த கட்சி மிக அதிகமாக வெற்றி பெறப் போகிறது என்பதை கள நிலவரத்தை வைத்து நாம் பார்த்தோம். எந்த கட்சியானது அதிக ஓட்டுகளை பெற்று வெற்றி வாகை சூட போகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதே போல இந்த வீடியோல மத்திய பிரதேச மாநிலத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு நம்முடைய கருத்து கணிப்பில் மத்திய பிரதேச மாநிலத்தின் கள நிலவரத்தை நாம் கொஞ்சம் விவரமாக கொஞ்சம் பிரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த மத்திய பிரதேச மாநிலமானது 29 பாராளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இங்க மெயின் பிரதான கட்சிகள் பார்த்தீங்கன்னா பாஜக, பிஜேபியும் காங்கிரஸ் கட்சியும். ஸோ 2019 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 28 இடங்களை வென்று 58% ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியானது ஒரே ஒரு தொகுதியை மாத்திரம் வென்று 35% ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. நீங்கள் இப்போ ரீசெண்டாக 2023 இந்த வருஷம் நடந்த சட்டசபை தேர்தலில் பிஜேபி கட்சியானது 48% ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சியானது 40% ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. ஸோ இந்த 40% சொல்றது 2019 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தல், அதிலே காங்கிரஸ் கட்சியானது பெற்றிருக்கும் சதவீதத்தை காட்டிலும் 5% அதிகமாக பெற்றிருக்கிறது. நீங்க 2000 கொஞ்சம் பேக்ல போய் 2018 ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி 41% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியும் 41% ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. ஸோ இந்த கள நிலவரத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது வரப்போகிறதான 2024 ஆண்டு நடக்க போகிறதான பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சியானது 20 பாராளுமன்ற தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 48% ஓட்டுகளை அவர்கள் பெறுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியானது 9 இடங்களை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஓட்டு சதவீதம் 42% உயர்ந்திருப்பதாக நம்முடைய கள நிலவரம் சொல்கிறது. கொஞ்சம் பின்னாடி போய் 2009 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலை பார்த்தோம்னா பிஜேபியானது 16 சீட்ஸ் ஜெயித்திருக்கிறது, 16 இடங்களை வென்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியானது 12 இடங்களை வென்றிருக்கிறது. ஸோ நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பார்க்கும்போது மாறி மாறி கட்சிகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் மக்கள் தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பார்க்கும்போது இப்போது இருக்கிற கள நிலவரத்தை வைத்து பார்க்கும்போதும் இந்தியா கூட்டணியானது 9 இடங்களை இந்த 2024 ஆண்டு நடைபெறப் போகிறதான பாராளுமன்ற தேர்தலில் பெற வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பிஜேபி தலைமையில் அமைகிறதான என்டிஏ கூட்டணியானது 20 இடங்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு எந்த இடமும் கிடைக்காது என்பதே கள நிலவரம். ஸோ மத்திய பிரதேஷ்ல நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு இந்த தடவை இப்போ ஒரு பெரிய பலம் இருக்கிறது. என்னன்னா, நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இப்போது நடத்துகிறதான அந்த பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா, அது மக்கள் மத்தியில் பெருசா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு அமோக ஆதரவை மக்கள் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அன்றாடம் செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக இது இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மையான ஒரு கள நிலவரமாக இருக்கிறது. மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் ப்ராப்ளம் அப்படின்னா நம்முடைய இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தொழில்களை முன்னுரிமை கொடுத்து தொழில் வளர்ச்சிக்கான அந்த பாதையை தேர்ந்தெடுக்காதது ஒரு பெரிய பின்னடைவாக பிஜேபி கட்சிக்கு. இதுதான் இப்போ பிஜேபி தான் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.
செகண்ட் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதான மக்களின் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் இருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் விவசாயிகளுடைய பல கோரிக்கைகள் ஏற்கப்படாதது, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை தட்டுப்பாடு, வேலையின்மை, பல படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதே போல் ரூரல் ஹவுசிங், ஸோ இந்த ரூரல் ஏரியாஸில் ஹவுசிங் ஸ்கீம்ஸ் இது சரியாக செயல்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி பவர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, இதை முன்னிலைப்படுத்துவதான இதற்கு முன்னுரிமை கொடுத்து மாநில கட்சியானது எந்த விதமான ஒரு ஸ்கீம்ஸையும் செயல்படுத்தவில்லை என்பது ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. அதே போல உயர் படிப்புக்கான எந்த ஒரு முன்னுரிமையும் இந்த மாநிலமானது மக்களுக்கு கொடுக்கவில்லை. நிறைய காலேஜஸ் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இங்கே கவர்மெண்ட் காலேஜஸ், புதிய கல்லூரிகள் வருவது மிகவும் பின்தங்கி இருக்கு. ஸோ இங்கே என்னன்னா மெயினாக அந்த ஹையர் எஜுகேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பங்களிப்பானது மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த புதிய கல்லூரிகளை செயல்படுத்துவதில் இந்த மாநிலத்தில், இது மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் மட்டும் இல்லை, நிறைய மாநிலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் கிவிங் ஸ்பான்சர்ஷிப் டு அ ஹையர் எக்ஸ்டென்ட். ஏதோ ஒரு 30% ஃபினான்ஸ் அவங்க பம்பின் பண்ணுறாங்க. ரிமைனிங் 70% பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் இந்த கல்லூரிகளை எல்லாமே, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதற்கு செலவிடப்படுகிறதான எல்லா விதமான தொகையையும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் செலவிட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய மாநில கட்சிகளுக்கு, மாநில அரசாங்கங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள். இதனால் பல புதிய கல்லூரிகள், பல மாடல் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் புதியதாக எழும்புவதற்கு தடைக்கல்லாக மத்திய அரசானது இருக்கிறது என்பது நிதர்சன உண்மை. இது மக்களுக்கும் இப்போது புரிந்திருக்கிறது. இதேபோல் நிறைய விஷயங்கள், ரயில்வேஸ், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சரியாக கிடையாது, ரயில்வேல புதிய திட்டங்கள் இல்லை, இந்த மாதிரி பல லோக்கல் இஷ்யூஸில் இந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது. இது மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து அவர்களுடைய வளர்ச்சியை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறதான ஒரு தலைவர்களை பெற வேண்டும் என்பதே மக்களின் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த ஜனநாயக நாட்டை எப்படி பாஜக கட்சி கேள்விக்குரியதாக மாற்றியிருக்கிறது, ஒரு கேலி கூத்தாக மாற்றியிருக்கிறது. ஸோ மக்கள் இதெல்லாமே பார்த்து தான் இருக்காங்க. பிஜேபி செய்கிறதான ஒவ்வொரு தில்லுமுல்லுக்கள், ஒவ்வொரு நெகட்டிவான விஷயம், எல்லாத்தையும் மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி, இது எல்லாமே ஒரு லோக்கல் இஷ்யூவாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். ரீசனாக நீங்கள் சண்டிகரில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மேயர் தேர்தலில் ஜெயிப்பதற்காக பிஜேபி கட்சியானது எப்படி தில்லுமுல்லுக்களை செய்தது என்பது நாடறிந்த உண்மை. இந்த உலகமே சிரித்தது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயக அமைப்பையே கேலி கூத்தாக்கியது இந்த பாஜக. ஸோ நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட் முன் அங்கே ஆம் ஆத்மி கட்சியை வெற்றி பெற்றதாக அறிவித்து ஜனநாயகத்தை காப்பாற்றியது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல. ஸோ மக்களுக்கும் இப்போது மெதுவாக புரிய ஆரம்பித்திருக்கிறது. நிச்சயமாக இந்த எண்ணங்கள் மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதான இந்த சிந்தனை மாற்றங்கள் பிஜேபி கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது கள நிலவரமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மக்களிடத்தில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், யார் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்பதை நீங்கள் மனதில் ஒரு கேள்வியாக கேளுங்கள். அந்த உங்களுடைய மனதில் யார் இந்தியாவின் பிரதமராக வந்தால், எந்த கட்சி இந்தியாவில் ஆட்சி அமைத்தால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், எந்த கட்சி உங்களுடைய மனதில் தென்படுகிறதோ அந்த கட்சிக்கு உங்கள் ஓட்டுகளை நீங்கள் காணிக்கையாக்குங்கள். நிச்சயமாக இந்தியா காப்பாற்றப்படும், இந்தியாவில் மாற்றம் வரும் என்பதை நம்புவோம். ஸோ யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது மக்களை பொறுத்தது, மக்களுடைய எண்ணங்களை பொறுத்தது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் சில கேள்விகளை கேட்டு பாருங்கள். இந்தியாவை எந்த கட்சி ஆண்டால், எந்த தலைவர் இந்தியாவை ஆளப்போகிறாரோ அந்த தலைவர் வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா? ஜனநாயகம் காப்பாற்றப்படுமானால் அந்த தலைவருக்கு, அந்த கட்சிக்கு உங்களுடைய ஓட்டை காணிக்கையாக்குங்கள். நிச்சயமாக நான் நம்புகிறேன்
இந்தியாவில் மாற்றம் வரும். மக்களுடைய சிந்தனையில் மாற்றம் வந்திருக்கிறது. அதனால் இந்தியாவிலும் மாற்றம் வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.